ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட், பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படி மாறி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 அந்த சமயத்தில் தான் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 62 பாயிண்ட் சம்திங் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 83,177 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 22 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. 25,382 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 49 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 56,841 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவர்லாட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுது, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறுது, இப்படி தான் இருக்குது. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் ஒரு 1% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மார்க்கெட் மேபி எப்படி வேணால் க்ளோஸ் ஆகலாம். ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகலாம், பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது, பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. இது போக என்னோட போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு 0.5% 0.47% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ₹16.22 ட்ரேட் ஆகுது. ஆனால் ₹16.37 வரைக்கும் போச்சு. 16% மேலே பாசிட்டிவ் போனாங்க. ரீசன் பார்க்கும்போது இது ஒரு ஜுவல்லரி செக்மெண்ட்டில் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. அது இல்லாமல் இந்த பங்கு கொடுத்த அப்டேட் வந்து அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ரீசன்ட்லி கொடுத்த அப்டேட்டில் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் 80% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் கன்சியூமர் டிமாண்டும் இருந்திருக்கு. இந்த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் அவங்க டெட் ஃப்ரீயாட்டு மாறுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸ் இந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ₹16.23 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ். இந்த பங்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. இதில் என்ன ஒரு அப்டேட்னா இவங்க போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ₹599 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த பங்கு. ஸோ போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1:1 அந்த இஷ்யூவில் போனஸ். அது இல்லாமல் அந்த போனஸ் எப்போ கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி ரெக்கார்ட் டேட் மென்ஷன் பண்ணல. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட் மென்ஷன் பண்ணுவாங்க. செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்ட அப்டேட்டு. ஸோ இது வந்து விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இன்றைக்கி பயங்கரமாக மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. ஆக்சுவலி ₹5,350 போனது. ₹5,449 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா குழுமத்தோட ட்ரெண்ட். ஸோ இதோட 50 ரிவ்யூ ஹையை பாருங்கள். 8,345 இதோட 50 ரிவ்யூ ஹை. லோ பார்க்கும்போது ₹4,488. இப்போ ₹5,449 ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு மட்டுமே 12% மேலே விழுந்திருக்கு இந்த பங்கு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 125 இருக்குது. இன்னைக்கு எதுக்கு விழுந்திருக்குன்னா நுவாமா கொடுத்த அப்டேட் தான். ஆக்சுவலி டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க நுவாமா. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ட் ரேட்டிங் பை ரேட்டிங் இருந்ததை இப்போ ஹோல்ட் ரேட்டிங் மாற்றிட்டாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிட்டாங்க. ₹6,627 முன்னாடி சொன்ன டார்கெட் ப்ரைஸ் இப்போ ₹5,884 குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒரு 11% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். ஆக்சுவலி மார்க்கெட்டில் இன்றைக்கி ₹855 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ அது இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரி வந்து டார்கெட் ப்ரைஸை 25% கட் பண்ணியிருக்கிறாங்க. ₹650 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரீசன். டவுன்கிரேட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 25% சொல்லியிருக்காங்க தேர்ஸ்டே க்ளோசிங்லேருந்து. இது மேக்ரி சொன்ன அப்டேட்டு. இது போக கோல்ட்மேன் சாக்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க் 18% ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸு இவங்க டார்கெட் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 800 டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இண்டஸ்இண்ட் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க பெர்மனண்டாக ஒரு சிஇஓ டெப்யூட்டி சிஇஓ எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ரூட்டில் போகும். பட் அது வந்து விரைவில் ஆர்பிஐ வந்து அந்த சிஓ லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. அவங்க வந்து முடிவு பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுக்கு மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஜேர்னி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த யூஎஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மு. இவங்க இந்தியன் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இல்லீகலாட்டு ஒரு ₹4,840 கோடி இல்லீகலாட்டு கெயின் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டி டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் மூலமாட்டு. ஸோ அந்த பேசிஸில் செபி வந்து இவங்களை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கிய ரீசன். நெக்ஸ்ட் ட்ரம்போட அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூனால மார்க்கெட்டில் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸோட செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இதுவும் இன்றைக்கி 6% மேலே விழுந்திருக்கு. ₹2,613 போனது. இப்போ ₹2,626 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஎஸ்சியில் என்ன ஒன்றுனா இது ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு நம்மளால் டச் பண்ண முடியாது. இது இன்னைக்கு ஏன் விழுந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அந்த யூஎஸ் பேஸ்ட் ட்ரேடிங் ஃபர்மு
அவங்க மேனிப்புலேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தடை விடிச்சதுனால ஸோ ஃபண்டு வந்து மேபி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதாவது கேபிட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 2% மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் கெயின் ரிலேட்டட் ஸ்டாக்காக இருக்கிற ஏஞ்சல் ஒன் அது மாதிரி பங்குகளும் விழுந்திருக்குது. சிடிஎஸ்எல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். பராஸ் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு 8% அப்பர் சர்க்யூட். ரீசன் பார்க்கும்போது 1:2 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு லிக்விடிட்டி அதிகமாகும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும். ஸோ அந்த பேசிஸில் வந்து நாங்கள் 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி 1525 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா போன வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு, அதாவது 10 வருஷத்தில் பார்க்கும்போது போன வருஷம் தான் இவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா 25% இந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையிங் ரேஞ்சுங்கிற பாருங்கள் 25% மேலே போயிருக்கு. இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1530 ரூபா வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிகளில். பட் இன்றைக்கி அது 1528 ரூபா டச் பண்ணியிருக்கு. பட் இப்போதைக்கு நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் போகல, நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அதனால அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் காரோட ப்ரைஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு எம்ஜி மோட்டார்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க 1.5% ஏற்ற போகிறோன்னு. மஹேந்திராவும் பார்த்தீங்கன்னா கம்மிங் மந்தில் காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதாட்டும். குறிப்பாட்டு எஸ்ஜிவி அவங்களோட எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மந்தில் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் ஒடிசா மைனிங்கை வந்து லீஸ் பண்ணுறதை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜிண்டால் ஸ்டீல் வந்து ரோய்டா 1 அயன் ஓர் அண்ட் மேக்னஸ் பிளாக் வந்து ஒடிசாவில் 50 இயர் மைனிங் லீஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட ரா மெட்டீரியல் சப்ளை அது இல்லாமல் ஃபியூச்சர் க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ஜிண்டால் ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஆக்சுவலி இதுவும் இன்னைக்கு பயங்கரமாக அடி வாங்கியிருந்துச்சு மார்க்கெட்டில் 7% கிட்ட. இப்போ 2760 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2734 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ 7% கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பங்கு அடி வாங்கி. ரீசன் பார்க்கும்போது Q1 பிஸ்னஸ் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லை, அந்த பேசிஸில் விழுந்திருக்கு. ஸோ ஓவர்லாட் அவங்களோட க்ரோத்னு பார்க்கும்போது கிளைண்ட் பேஸு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா 32.47 மில்லியனாக இருக்குது அவங்களோட கிளைண்ட் பேஸு. 31.3% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 1.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் கிளைண்ட் அக்யூசிஷன் 0.55 மில்லியனாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் பேசிஸில் 41% விழுந்திருக்கு. 1.55 மில்லியன் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பட் கொஞ்சம் Q4 இந்த குவார்ட்டரில் அது வந்து முந்தின குவார்ட்டரில் டிப்பாக இருந்துச்சு. ஆவரேஜ் கிளைண்ட் ஃபண்டிங் புக் வந்து 4708 கோடியாக இருக்குது. 17.5% மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லையும் இயர் பேசிஸில் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆர்டர்ஸ் 5.4% மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லையும் இயர் பேசிஸில் 31% விழுந்திருக்கு. டெய்லி ஆர்டர்ஸும் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் ஏஞ்சல் ஒன்னோட பங்கு இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். எப்போ அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்களோ அன்னையிலேருந்து இந்த பங்கு பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட்ஸே இல்லாமல் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அது பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மொபிக்விக்கு வந்து செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரோக்கரேஜிங் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மோரோவராட்டு ஜியோக்கும் கொடுத்துருந்தாங்க, ஜியோட அந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு. இப்போ புதுசாக இவங்களுக்கும் கிடச்சிருக்கு மொபிக்விக்கு. மஹேந்திரா ஹாலிடேஸ் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்தாங்க. ஃபின்லாண்ட் பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியை வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க. 100% ஆஃப் த ஸ்டேக் 23.5 மில்லியன்ஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஹாலிடேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சூஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டு. யூகே பேஸ்டு ஃபேஸ் ஜிம் அப்படிங்கிற கம்பெனியில் ஈக்விட்டி ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ் ஜிம்மை இப்போ இந்தியாவுக்கும் கொண்டு வராங்க. ஸோ ஆக்சுவலி ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஃபேஸ் ஜிம் அப்படிங்கிற ப்ரெசன்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இவங்க என்னென்ன செக்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஃபேஷியல் ஒர்க் அவுட் பிராண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை ஃபவுண்டட் பண்ணது ஃபினான்ஷியல் டைம்ஸோட ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிற தேரம். அவர் வந்து முன்னாடி ஃபினான்ஷியல் டைம்ஸில் வேலை பார்த்துருக்காரு. அவர் மூலமாக தான் இதை ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க 2014 லண்டனில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த அக்யூசிஷன் பண்ணுறது மூலமாட்டு இது இங்கே வரும். ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சூஸ் மூலமாக தான் இதை ரன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20053 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சூஸ். 3.3 லேக் க்ரோஸ் வந்து டேன் ஓவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சூஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த பங்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரில. 3M அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேரோட ப்ரைஸே 3M, அதான் அந்த கம்பெனியோட ப்ரைஸு. ஆக்சுவலி அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி சம்திங்கில் இருக்குது. 535 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. BSE 500 கம்பெனி, BSE 500 லிஸ்டாக இருக்க கம்பெனி 535
535 ரூபா வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுத்துருக்காங்க 375 ரூபா அப்படிலாம் டிவிடன் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியோட நேமே 3M இந்தியா லிமிடெட், இதான் அந்த கம்பெனியோட நேம். 535 ரூபா டிவிடெண்டு. ரெக்கார்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 25 ரெக்கார்ட் டேட் ஜூலை 25 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 30 நாள்லேருந்து இந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 3M இந்தியா லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 3 அடுத்து ஒரு M இந்தியா லிமிடெட் இப்படி போட்டு பாருங்கள் அந்த பங்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோயல் டாட்டா ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டுடியோ, அடுத்து வந்து வெஸ்ட் சைடு, இது எல்லாமே ஒரு பிராண்டாக போயிட்டு இருக்குது ஃபேஷன் பிராண்ட்ஸில். இப்போ க்ராசரி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாட்டி இவங்க ஒரு பிக் ஸ்டாராட்டு மாறதாட்டு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க நோயல் டாட்டா. ஸோ ட்ரெண்டுக்குள்ளே க்ராசரி பிஸ்னஸை கொண்டு வந்து அதை ஒரு பிக் ஸ்டாராட்டு நாங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி ட்ரெண்டோட நோயல் டாட்டா வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏன்னா ட்ரெண்டை இந்த அளவுக்கு ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணதில் நோயல் டாட்டாவோட பங்கு ஒரு மேஜர் ரோல், அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து க்ராசரி பிஸ்னஸையும் உள்ளே கொண்டு வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. எம்கியூர் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ஃபோக்கஸில் இருந்துச்சு. பெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2.4% ஸ்டேக் வந்து ஒரு பிளாக் டீலில் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எம்கியூர் ஃபார்மாவில் ஸ்டேக் டைல்யூஷன் நடந்திருக்கு. எஸ்பிஐயோட சேர்மன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, அவரோட நேம் CS Setty. அவர் சொல்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 787 டிஸ்ட்ரிக்டில் எங்களோட மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்னும் எங்களோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்களோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண போகிறதாட்டு எஸ்பிஐ வந்து எஸ்பிஐ பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாரண்ட் ஃபார்மா அடிஷ்னல் அட்டு 2.41% ஸ்டேக் JB கெமிக்கல்ஸில் அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்டு டாரண்ட் ஃபார்மா அப்டேட் கொடுத்துருக்காங்க 620 கோடிக்கு. எஸ் பேங்கோட Q1 அப்டேட்ஸு ஆக்சுவலி இது என்ன அப்டேட்ஸ் கொடுத்தாலும் அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரவுண்ட் அடிக்குது. லோன் அண்ட் அட்வான்சஸ் 2% விழுந்திருக்குது. டெபாசிட் 3% விழுந்திருக்குது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில். அதே கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ 32.7% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது மார்ச் குவார்ட்டரில் 34.3 இருந்துச்சு, இப்போ 32.7% குறைஞ்சிருக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 87.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போதோ தெரியல. நான் ஒரு பங்கு வாங்கினேன், இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கும். வாங்கின லெவலே இன்னும் தாண்டாமல் தான் இருக்குது. 22 ரூபா வாங்கினேன், 20 ரூபா அந்த ரேஞ்சிலே வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. 11 அனாலிசிஸ் இதுக்கு சொல்கிறது, ஒருத்தங்க ஹோல்ட் ரேட்டிங், ரிமைனிங் 10 பேர் பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ONGC பார்த்தீங்கன்னா மிஸ்டூஷி OSK லைன்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. எதுக்குன்னு பார்க்கும்போது 2 ஷிப்ஸ் பில்ட் பண்ணி இவங்களுக்கு தேவையான ஈத்தேனை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ONGC கொடுத்த அப்டேட்டு. PN Gadgil Jewellers போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 1000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு, QIP அல்லது வந்து ஈக்விட்டி மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து PN Gadgil Jewellers கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ், ஏத்தர், TVS இவங்க வந்து அவுட்புட்டாக கட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரேர் எர்த் மேக்னெட் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இப்போ சைனாவில் வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் போய்ட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக கட் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து TVS, ஏத்தர் எனர்ஜி, பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. 4 மந்த் ஷார்ட்டேஜ் ஆகுது, இந்த ரேர் எர்த் மேக்னெட்டு சைனாலேருந்து வருது அப்படின்னா இவங்க கண்டிப்பாக ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு NVIDIAவோட ப்ரைஸ் ஒரு ரெக்கார்ட் ஹைலைட் போயிட்டே தான் இருக்குது. விரைவில் பார்த்தீங்கன்னா $4 trillion மார்க்கெட் கேபிலேஷனை அச்சீவ் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் டவுன் ட்ரெண்டில் மூவ் பண்ணி விட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் பொசிஷனில் தான் நிற்கிறாங்க. JSW வந்து பார்த்தீங்கன்னா JSW குரூப் வந்து அக்ஸோனோபல் இந்தியாவை அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ 3 டிரான்சே மூலமாட்டு 9300 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஜில் 3300 கோடி டெப்ட் மூலமாட்டு ஃபாரின் லெண்டர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கன்வெர்டிபிள்ஸ் மூலமாட்டு 3000 கோடி கொடுத்து ஹோல்கோ லெவலில் வந்து அதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 3000 கோடி லோன் எகென்ஸ்ட் ஷேரு, அதாவது அவங்களோட ப்ரொமோட்டர் வச்சிருக்கிற ஷேரை பிளட்ஜ் பண்ணி அது மூலமாட்டு லோன் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணி 3000 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. 9300 கோடிக்கு இந்த அக்ஸோனோபல் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது JSW குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 25% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் மட்டும் 24,750 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நியூ லோன் புக்கிங்ஸ் 23% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டெபாசிட் லோன் 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 72,100 கோடியாக இருக்குது. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த ரெவிலிமிட் பேட்டன்ட் எக்ஸ்பைரினால சிப்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் ப்ரெஷர் அண்ட் ரெவன்யூ இதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது மார்ஜின் ப்ரெஷர், ரெவன்யூ ஷார்ட்டேஜை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதாவது அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி சிப்லாவை டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ரெடியூஸ் ரேட்டிங் MK குளோபல் 1500 டார்கெட் ப்ரைஸை குறைக்கிறாங்க.
ஃபினான்ஷியல் 26-27 இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சிப்லாவில் வந்து அப்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் ரெட்டிஸுக்கும் இதே நிலமை தான், நாட்கோக்கும் இதே நிலமை தான் நினைக்கிறேன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 monthsல 20% மேலே போயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன், காஸ்ட் ஆப்டிமேஷன் அதில் ஈடுபடுறதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல் நாங்கள் 1000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் Zone 4 ஃபெசிலிட்டியில் அவங்களோட எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஹை மார்ஜின் கெமிக்கல்ஸை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். இது மூலம் மட்டும் தான் ஃபினான்ஷியல் 25ல் ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது 476. பட் இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே ஹை. இப்போதே நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். HDFC பேங்கோட ஷேர் ப்ரைஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஹையாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் போய்ட்டுருக்கு HDFC பேங்கோட ஷேர் ப்ரைஸ். ஸோ ஓவராலாட்டி இவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. கிராஸ் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்கோட டெபாசிட் 16.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் டெபாசிட் 1.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட லோன் அது 3300 கோடியாக இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவில் பார்க்கும்போது. ஆவரேஜ் டெபாசிட் வந்து 26,58,000 கோடியாக இருக்குது, 16.4% க்ரோத்து. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 5.1% க்ரோத்து. காசா டெபாசிட் 8.5% க்ரோத்து. காசா டெபாசிட் பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 0.8% லோவராக இருக்குது. ஆவரேஜ் காசா டெபாசிட் 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.8% இருக்குது, 3.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு டைம் டெபாசிட் 20.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்கோட ஆவரேஜ் டைம் டெபாசிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது HDFC பேங்க் கொடுத்த Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டும் போச்சு, ஃப்ளாட் பாசிட்டிவ், இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆசஸ் கிராமின். ஆக்சுவலி இதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், 1320 ரூபா, 6% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அப்டேட்னால ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டாக் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு எல்லா ஸ்டாக்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி BPCL, IGL, IOCL, நெக்ஸ்ட்டு கெயிலு, ஆக்சுவலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2%, 3% பாசிட்டிவில் இருக்குது. BPCலாம் 3% பாசிட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட்டு UBS இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கு, இவங்க பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. BPCLக்கு 390 டார்கெட் ப்ரைஸு, HPCLக்கு பை ரெக்கமெண்டேஷன் 500 கொடுக்குறாங்க. அதே மாதிரி IOCLக்கு பை ரேட்டிங் 180 பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.